எல்லாருக்கும் வணக்கங்க. இது மார்னிங்கே நான் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு பிளானு என்னன்னா, இது நம்மளால நான் யோசிச்சுட்டு சொல்லணும். இதை நான் ஒவ்வொரு கண்டென்ட்டுக்கு கொடுக்கும்போதே சொல்லிடலாம் பார்த்தா, சரி நடுவில் சொன்ன ஒரு இதை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி எடுக்கிறேன். ஸோ வெல்கம் டு மேக் எக்ஸ்ப்ளோரர் சேனல். என் சேனலை பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றிங்க. எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. எனக்கு உங்களோட சப்போர்ட் கொடுக்குற விதமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு இந்த வீடியோ என்னோடய வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து ஏதாவது இருக்குது அப்படின்னாக்க அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, நம்ம நேராக கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம நிறைய பேர் என்ன சின்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னாக்க, இப்போது இந்த கண்ணாடியை மூடாமல் போயிடும். இந்த கண்ணாடி மூடாமல் போகிறோம். நம்ம இந்த விண்டோ கிளாஸ், அதாவது ரைட் சைடு டிரைவர் சைடோ சரி, இல்லை பினியன் சைடோ சரி, அதாவது கோ டிரைவர் சைடோ சரி, அதாவது நம்ம லோக்கலாக சொல்ல போனால் லோக்கலைஸாக கிளீனர் சைடாவோ சரி, என்னன்னா இது கமர்ஷியல் வெஹிக்கிள் தானே, என்ன ஆகிடப்போகுது, ஹெவியாக தானே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் போயிடுவோம். பட் இதில் என்ன ஆகும் அப்படின்னா, அழகாக இங்கே பாருங்க, மழை பெஞ்சிருக்கு, மழை துளி இருக்குது. இந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக இங்கே இறங்கிடுங்க. இறங்கி இந்த டோர் கொஞ்சம் கொஞ்சமாக ரெஸ்ட் ஃபார்மேஷன் ஆக ஆரம்பிக்கும். இது இந்த வண்டின்னு இல்லை, இது டாட்டா வெஹிக்கிள். இது டாட்டாவும் இல்லை, காமனாக எய்ச்சரில் எல்லாத்தையுமே ஆக ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? இது பாருங்கள், ரெஸ்ட் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது மழை தண்ணி. அது இல்லாமல் இப்போ நம்ம கோஸ்டல் ஏரியா, சென்னை அந்த பக்கம், கடலூர் இந்த பக்கம்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம கோஸ்டல் ஏரியா வந்துடுவோம். ஸோ அப்போ கோஸ்டல் ஏரியா அப்படிங்கும்போது உப்பு காற்று அதிகமாக இருக்கும், ஈஸியாக அரிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதோடு விடாமல் இது என்ன ஆகுனா அப்படியே நேராக கீழே வரும். இது என்ன ஆகும், இங்கே பிளாட்ஃபார்ம் இருக்கா, இந்த பிளாட்ஃபார்மே அரிக்க ஆரம்பிச்சிடும். பிளாட்ஃபார்ம் அரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, ஆரம்பித்தா கூட பரவாயில்ல. முன்ன பிஎஸ்டி அந்த மாதிரி வெஹிக்கிளில் இது எக்ஸலேட்டர் பெடல் பார்த்திங்கனாக்க நமக்கு கேபிள் டைப் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போது நமக்கு எக்ஸலேட்டரில் சென்சார் வச்சு கொடுக்குறாங்க. முக்கியமான மேட்ரே இதுதான். எப்போ தண்ணி பட ஆரம்பிக்குதோ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலேட்டர் பெடல் சென்சார் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு சென்சாரோட விலை 3000, அதாவது 2000 3500 வரல வருது. இது லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். எனக்கு தெரிஞ்சு கிடைக்கிறது இல்லை. டாட்டான்னு இல்லை, மற்ற எந்த கம்பெனிஸ்க்கும் போனீங்கனாலுமே அதே தான். லோக்கல் கம்பெனிஸில் அதாவது ஆஃப்டர் த மார்க்கெட்டில் அதிகம் கிடைக்கிறது இல்லை. நேராக நீங்கள் டீலர்கிட்ட தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். டீலரோ அல்லது இல்லை ஏச்சர் கம்பெனிலே தான் போய் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் டிரைவர் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் டிரைவர் கம் ஓனராக இருந்தாலும் சரி, இல்லை ஓனர் டிரைவர்கிட்ட வண்டி கொடுத்தாலும் சரி, அது ஒரு டிரைவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இதை பார்த்தீங்கன்னாக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க. சின்ன விஷயம் நாளைக்கு பெரிய விஷயமா ஆகிடும். அதாவது நீங்கள் அவசரமாக லைனில் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. அந்த சமயத்தில்